தூத்துக்குடியில் இருந்து சென்னை செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கோவில்பட்டியில் ஒரு பாட்டி மூட்டையுடன் ஏறினார். கம்பார்ட்மெண்டில் உட்கார்ந்திருந்த இளைஞரிடம் சொன்னாள், பேராண்டி, நான் நாளை காலையில 7 மணிக்கு விழுப்புரத்துல கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக போறேன். அதிகால 2 மணிக்கு இந்த ரயில் விழுப்புரத்தை போய் சேருமா. நான் தூங்கிடுவேன். என்னை விழுப்புரத்துல 2 மணிக்கு எழுப்பி இறக்கி விட்டுடு. நான் எழுந்திருக்கலன்னாலும் குண்டு கட்டா தூக்கி பிளாட்பாரத்துல படுக்க வச்சிரு. நான் விடிஞ்சதும் ஆட்டோ பிடிச்சு கல்யாண மண்டபத்துக்கு போயிடுவேன். சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோ, இந்த உதவிய மட்டும் எனக்காக செஞ்சிடு என்றாள். அவன் சொன்னான், பாட்டி, இது என்ன உதவி? கண்டிப்பா நான் உங்களை விழுப்புரத்துல இறக்கி விட்டுடுறேன். அதுக்காக உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க நிம்மதியா தூங்குங்க என்றான். பாட்டியும் அவனை நம்பி நன்றாக தூங்கிவிட்டாள். காலை 7 மணிக்கு எக்மோர் ஸ்டேஷன் வந்ததும் அந்த பாட்டி குய்யோ முறையோ என்று கத்தி அந்த இளைஞனை திட்டுகிறாள். நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவ. உன்னை நம்பிதானடா நான் தூங்கிட்டேன். முடியாதுன்னு முதல்ல சொல்லியிருந்தா நான் தூங்காம இருந்திருப்பேன். இல்லன்னா வேற யாருக்கிட்டையாவது சொல்லியிருப்பேனே. இப்பவே மணி 7 ஆயிட்டுதே. இனிமே நான் எப்படி பஸ்ஸ பிடிச்சு எத்தனை மணிக்கு விழுப்புரத்துக்கு போவேன்? முகூர்த்தம் முடிஞ்சிருமே என்று திட்டிக் கொண்டே இருந்தாள். பக்கத்தில் இருந்தவர்கள் விஷயத்தை கேள்விப்பட்டு அவர்களது பங்குக்கு அவர்களும் அவனை திட்டி சாத்து சாத்து என்று சாத்தினார்கள். அவன் இந்த திட்டையும் அடியையும் பொருட்படுத்தாமல் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். எல்லோரும் கேட்டார்கள், ஏண்டா பாட்டியும் நாங்களும் உன்னை இந்த திட்டம் அப்படியும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ எதையுமே பொருட்படுத்தாம அப்படி என்னத்தடா யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், இந்த பாட்டியே என்னை இப்படி திட்டுதே, இந்த பாட்டின்னு நினைச்சு இன்னொரு பாட்டிய சொல்ல சொல்ல கேட்காம அதிகால 2 மணிக்கு தர தரன்னு இழுத்து விழுப்புரம் பிளாட்பாரத்துல படுக்க வச்சுட்டு வந்தனே, அந்த பாட்டி எப்படி திட்டுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான். படித்ததில் பிடித்தது.